வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நேற்றைய தினத்தில் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் மற்ற இரத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்கிறதை கர்த்தர் தியானிக்க கிருபை கொடுத்தார். ஆவியானவர் நம்மிடத்தில் இடைப்பட்டார். கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் பேசினார். இந்த நாளிலும் அந்த இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள், இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற நன்மைகள் என்னவென்று நீங்களும் நானும் தியானிக்கிறவர்களாக, நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலிருந்து அதை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையுள்ள இரத்தம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறது. ஆமென், ஆமென். இயேசுவின் இரத்தம் நமக்கு பெரிய நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த இரத்தத்தினால் உண்டான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வெற்றிகளும் ஜெயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தபடி 2 ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து அது என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, இயேசுவினுடைய இரத்தத்தில் இருக்கிற ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தோம். ஆமாவா இல்லையா? ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னோடு கூட பேசுவார்னு? ஹல்லேலூயா. நம் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வசனம், அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையில் ஆவியானவரும் இருக்கிறார், ஜீவனாகிய கிறிஸ்துவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார், கிறிஸ்துவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை கேட்கும் பொழுது விசுவாசத்தை துவக்கிற கிறிஸ்துவும் இந்த வார்த்தையில் கிரியை செய்கிறார். அதே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் இந்த வார்த்தையில் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை நாம் கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க நம்மிடத்தில் கர்த்தர் அந்த விசுவாசத்தை வளர்க்க வைக்கிறார், வளரச் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேள்வியினாலே விசுவாசம் வரும். கேள்விப்படுகிறதுனால, கேட்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கேட்கிறதுனால. ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைடு பைபிளில் இப்படியாக இருக்கிறது, இயேசுவை குறித்த செய்திகளை, கிறிஸ்துவை குறித்த செய்திகளை கேட்கிறதினாலே விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் எனக்காக எதை செய்து முடித்திருக்கிறார், இயேசு எதற்காக வந்தார், அவர் என்ன செய்தார், அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்கிறதை குறித்து தியானிக்க நம்மிடத்தில் விசுவாசம் பெருகும். ஆமென், ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நாளில் கர்த்தர் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய போகிறார். ஆமென். இன்னைக்கு உங்க விசுவாசம் வளர்ந்து பெருகும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியையை நம்ம மத்தியில் நடப்பிக்க போகிறார். நான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாக அது சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, விலையேற பெற்ற ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அறிவு இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒரு விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் தியானித்தோம், ஒரு பரிசுத்த இரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அந்த இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். எத்தனை விலை கொடுத்தாலும் அந்த இரத்தத்திற்கு ஈடாக, அந்த மீட்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ விலையேற பெற்ற இரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால், மீட்கப்பட்ட ஜனமே, கிறிஸ்துவினுடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாயிருக்கிறோம். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். விலையேற பெற்ற இரத்தத்தினால கர்த்தர் உங்களை என்னை மீட்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, விலையேற பெற்றவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க விலையேற பெற்றவர்கள். காரணம் என்ன தெரியுமா? விலையேற பெற்ற இரத்தத்தினால கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். அவர் விலையேற பெற்றவர். அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. அவரால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். இந்த தேசத்துல நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களா இந்த தேசத்துல இருக்கிறோம். இந்த தேசத்துல கர்த்தர் உங்களே என்னையும் ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இந்த தேசத்துல உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிகரான காரியம், உங்களுக்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த முழு உலகத்தை வைத்தாலும், அது பக்கத்துல நம்மளை வச்சாலும், ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்வார் என்றால் நம்மை தெரிந்து கொள்வார். காரணம், நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். இந்த காலை தினத்தில் நம்ம தியானித்தோம்ல, ஆண்டவர் 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியா 8வது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கிற தெய்வம். அவர் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது இந்த நாளில் நாம் தியானிக்கிற காரியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துக்கு நேரே நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு 3வது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்தமாகுதல். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். முதலாவது அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். 2வது தம்முடைய ஜீவனை நமக்குள்ளே வைக்கிறார். 3வது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நீதிமான் ஆகிற காரியத்திற்கும் பரிசுத்தப்படுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். வேதத்திலே நீதிமானாக்கப்படுதல், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நீதிமானாய் மாறுகிறோம். உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். உண்மைதான். நம்முடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்கிறார். உண்மைதான். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நீங்கள் நானே எப்படி வாழ போகிறோம்? தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளையா இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம், வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, ஐயா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். உண்மைதான். ஆனால் இங்கே எபேசியர் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல அல்ல, பிரியமான பிள்ளைகளை போல. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும்னா பரிசுத்தமாய் வாழ்வது இந்த பூமியில அவசியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்களும் நானும் பலன் அடைகிறோம். உண்மைதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்காக அவர் கொடுக்கப்படுகிறார், அனுப்பப்பட்டிருக்கிறார்? இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்கிறதற்காக. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்கிறதற்காக. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகிற்கு சாட்சியாய் வாழ்கிறதற்காக நாம் கிறிஸ்துவினுடைய ரெப்ரசன்டேட்டிவா, நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்மில் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படியானால் அர்த்தம் என்ன? என்னை காண்கிறவன் என்னை காணவில்லை, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காண்கிறான். அந்தியோகியா பட்டணத்தில் சீஷர்களுக்கு முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்து யார் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறவர்கள், கிறிஸ்துவின் தன்மையை உடையவர்கள், கிறிஸ்துவின் இயல்பை உடையவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள், கிறிஸ்துவை போல செயல்படுகிறவர்கள், அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ பெயர் வச்சனால இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது.
எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எங்க பாட்டி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய ஜெபம் என்னைய காப்பாத்தும். வாய்ப்பே கிடையாது. ஆண்டவருக்கு பிள்ளை தான் உண்டு, பேர பிள்ளை கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிள்ளை தான் உண்டு, பேர பிள்ளை கிடையாது. நான் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைய ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைய ரட்சிக்கிறதுக்கு நேராக நடத்தும். ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் அவனுக்கு போதாது. எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறோம்? எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வைக்கிறோம்? எப்போ இந்த பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க? எப்போ இந்த பிள்ளைங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பாங்க? முதலாவது நம்ம ஜெபிக்கிறத அவங்க பார்க்கும்போது தான் அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அவங்க பார்க்கும்போது தான் அவங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் நாங்கள் சும்மா என்ன செய்யலை, நிற்கலை. எங்கள் தகப்பனாருடைய ஜெபத்தையும் வேத வாசிப்பையும், எங்கள் பெற்றோருடைய ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் வாசிக்கிற பழக்கங்களையும் நாங்கள் கண்டதினாலே தான் இன்றைக்கு கர்த்தர் எங்களை எழுப்பியிருக்கிறார். ஒரு இளைய தலைமுறையை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதற்கு எங்களுக்கு மாதிரியாக இருந்தது எங்கள் பெற்றோர். அவர்கள் வெறும் கிறிஸ்தவர்களாய் வாழவில்லை, கிறிஸ்தவ பெற்றோராய் வாழ்ந்தார்கள். அவர்கள் வெறும் இந்த சமுதாயத்தில் பேர் கிறிஸ்தவர்களாய் வாழவில்லை, கிறிஸ்துவை எங்களுக்கு காண்பிக்கிறவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு குடும்பத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாய் வாழ்கிறோமா? முதலாவது கிறிஸ்துவை நாம் காண்பிக்க வேண்டிய இடம் நம்முடைய வீடா இருக்கிறது, நம்முடைய குடும்பமா இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் முன்னிலையிலே நீங்களும் நானும் நீங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும், கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீதிமானாக்கப்படுகிறோம் உண்மைதான், அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் உண்மைதான். பரிசுத்தமாய் வாழ வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமையாயிருக்கிறது, நம்முடைய அடிப்படை கடமையாயிருக்கிறது. இந்த வேதத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசமும் பரிசுத்தமும் இணைந்து செயல்படுகிறது. விசுவாசம் வேறே பரிசுத்தம் வேறே என்று அல்ல. விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எவ்வளவோ பெரிய அப்போஸ்தலர், எத்தனையோ ஊழியங்களை செய்தவர், எத்தனையோ தலைவர்களை உருவாக்கியவர், அநேக ஊழியர்களை உருவாக்கியவர். இப்போ சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் ஊழியத்தை காத்துக்கொண்டேன் என்று எழுதவில்லை, என்னுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொண்டேன் என்று எழுதவில்லை, நான் கட்டின சபைகளை காத்துக்கொண்டேன் என்று எழுதவில்லை, என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன்னு கூட எழுதல. எப்படி எழுதி இருக்கிறார்னா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒன்று நன்றாய் தெரியும், என்னுடைய விசுவாசம் என்னை பரிசுத்தமாய் வாழச் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த விசுவாச பட்டியலை பார்க்கிறோம். 24வது வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான பொழுது தன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை அவன் வெறுக்கிறான். விசுவாசம் அவனை வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்க செய்கிறது, விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட செய்கிறது. விசுவாசம் எதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியாய் தெரிந்து கொள்ள வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பெரியவனான பொழுது வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்தான். எது அவனை வெறுக்க வைத்தது? விசுவாசம் வெறுக்க வைத்தது. எது வெறுக்க வைத்தது? விசுவாசம் வெறுக்க வைத்தது. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்க வைக்கிறதா? நாம் விரும்ப வேண்டியவைகளை விரும்ப வைக்கிறதா? அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தில் எங்கேயோ குறை இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தில் எங்கேயோ நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தில் தவறினவன் பரிசுத்தமாய் வாழ முடியாது. விசுவாசத்தில் தவறினவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது
பரிசுத்தமாக இருக்கிற தேவனுக்கு பிரியமா, பிரியம் இல்லையா? ஆமாம். அப்போ விசுவாசம் இல்லைன்னா பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆகையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்மை பரிசுத்தமாக்குகிறது யார்? சமாதானத்தின் தேவன். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கரை திரையற்றதாய் குற்றமற்றதாய் காக்கிறது யாருடைய வேலையா இருக்கிறதுனா ஆண்டவருடைய வேலையா இருக்கிறது. ஆண்டவரோடு நாம் இணைந்து செயல்படுகிற அது ஒரு வேலையா இருக்கிறது. தேவனோடு இணைக்கப்படுகிறதுனால நாமும் தேவனும் சேர்ந்து இணைந்து செய்கிற ஒரு வேலையா இருக்கிறது. இதை காக்கிறது, இதை இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் கரைதிரையற்றதாய் குற்றமற்றதாய் அவர் வரும் பொழுது நிற்கும் பொழுது, அவர் வரும் பொழுது நிறுத்தப்படுவதற்காக இது காக்கப்படுவது நம்முடைய கரத்திலும் தேவனுடைய கரத்திலும் இருக்கிறது. இதுல ரொம்ப அதிகமா செயல்படுகிறது நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும். வேதத்தில் முதலாவது பாவம் பிரவேசிக்கிற இடம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் தான். வேதத்தில் முதலாவது பாவம் பிரவேசிக்கிற இடம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிற இடம் ஆதியாகமம் 3வது அதிகாரம். அங்கே பிசாசு ஒரு தந்திரத்தை, ஒரு காரியத்தை, ஒரு பொய்யை அவர்களுடைய இருதயத்தில் விதைக்கிறான். 5வது வசனத்தில், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும். உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஓகே, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் யாரை போல் இருப்பீர்கள்? தேவர்களைப் போல. அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். 27. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே, தேவ சாயலாக சிருஷ்டித்தார். அப்போ இதை நீங்க புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தேவ சாயலை பெற்றுக்கொள்வீர்கள், தேவனுடைய ரூபத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் அவங்களை எப்படி தான் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ பிசாசு ஏற்கனவே இருக்கிறத இல்லைன்னு என்ன செய்கிறான்? விதைக்கிறான். இப்போ பிசாசு ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை, ஏற்கனவே அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறதை இல்லைன்னு விதைக்கிறான். இப்போ ஏவாளுக்குள்ளே ஒரு விசுவாசம் ஆண்டவர் அவரை போல தான் உண்டாக்கி என்னை இந்த பூமியில் வச்சிருக்கிறார், அவரை போல தான் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி இந்த பூமியில் வச்சிருக்கிறாருங்கிற தேவன் மீது இருக்கிற விசுவாசம் இருந்துருந்துச்சுன்னா இந்த பொல்லாத பிசாசை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிசாசே, அவர் ஏற்கனவே அவருடைய சாயலில் தான் என்னை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, இப்போ நீ என்னைய வஞ்சிக்க வாரியா? அப்போ வேதத்தில் பிரவேசித்த முதல் பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால, அவிசுவாசத்தினால் உண்டான கீழ்ப்படியாமை. ஆகையால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக எழுதினார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, எனக்காக
ஒரு நீதியின் கிரீடம், எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக ஒரு மகிமை, பரலோகத்தில் ஒரு பெரிய மகிமையை நான் காணப்போகிறேன். கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நான் சுதந்தரிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எது ரொம்ப முக்கியமாக இருக்குது? பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா காதில் கேட்கட்டும், நல்ல மைண்டில் ஸ்டோர் ஆகட்டும். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் யார் மேலே விசுவாசம் வைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உங்கள் சுயத்தின் மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா உங்களால் வாழ முடியாது. நீங்கள் எடுத்த தீர்மானத்தின் மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது. உங்களை நீதிமானாக்குறவர் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 14வது வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணப்படணும்? பூரணப்படணும். பூரணப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்தத்தில் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்தில் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். ஒரு 3 பேர் வாங்க, திரும்பியும் இன்னைக்கும் ஒரு 3 பேர் வாங்க, எந்திச்சு வாங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு 3 பேர், பயப்படாதீங்க, வாங்க. இப்போ இதுதான் ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் ஒரு மனிதன், இது ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி. இப்போது இவர் பாவியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பாவியாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறாரு. ரட்சிக்கப்பட்டோன்னே இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு என்ன செஞ்சிடறாரு? வந்துடுறார். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வந்ததுனால இவர் இப்போ நீதிமானா என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டார். ஜஸ்டிஃபிகேஷன், இவர் ஜஸ்டிஃபை ஆயிட்டாரு. ஆனால் இன்னும் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல்ங்கிற ப்ராசஸில் இவர் எங்கே தான் இருக்கிறாரு? இன்னும் நம்பர் 1ல் தான் இருக்கிறாரு. இப்போ பரிசுத்தமாக்கப்படுதல்ங்கிறதுல இப்படி வளர 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 இந்த பாயிண்ட் 0, இங்கே இருக்கிறது நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு இது வளர 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 இது எப்போ 100 ஆகும் தெரியுமா? அவர் வருகையின் நாளில் இது அப்படியே பூரணமாக்கப்படும். ஆண்டவர் நம்மை இதற்காக தான் அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் மைனஸில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறாருங்கிற எல்லைக்குள்ள வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் அதோட விடல, பரிசுத்தமாகிறத பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகிறதை பூரணப்படுத்த கடவோம். கர்த்தர் இன்றைக்கு அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குறதற்காக அழைத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்காக அழைத்திருக்கிறார். எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? தேங்க்யூ. எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அவரை விசுவாசிக்கிறதுனால. அவரை விசுவாசிக்கிறதுனால, அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம். அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அவர் நம்மை புதிய மனிதனாக வைத்திருக்கிறார். பழைய மனுஷனுடைய எல்லா செத்த கிரியைகளை அவர் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். பழைய மனிதனுக்கு என்னிடத்தில் இடமில்லை, என்னால் இவங்களை மன்னிக்க முடியலை, இது பழைய மனுஷனுடைய சுவாபம், இந்த குறிப்பிட்ட நபரை என்னால் மன்னிக்க முடியவில்லை, இவர்களுக்கு விரோதமாக என்னுடைய வாயை நான் அடைக்க முடியவில்லை, நான் ஏதோ ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறேன், இது பழைய மனுஷனுடைய சுவாபம், பழைய மனிதனுடைய இயல்பு. ஆனால் எனக்குள் அவர் ஒரு புதிய சிருஷ்டியை வைத்திருக்கிறார். அந்த புதிய சிருஷ்டியினுடைய இயல்பு, நான் எளிதாய் இவர்களை மன்னிக்க முடியும், நான் எளிதாய் என்னுடைய நாவை அடக்க முடியும், நான் எளிதாய் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏன்னா இந்த புதிய சிருஷ்டியினுடைய ஒரு இயல்பு என்னன்னா, வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று பேதுரு 4வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். இந்த புதிய சிருஷ்டியினுடைய தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனுடைய ஒரு பெரிய மகத்தான இயல்பு என்னவென்றால், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்பான். இந்த புதிய சிருஷ்டி, புதிய மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், அவன் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்ன பண்ணியிருப்பான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். 60 வயசுல என்ன கொடுக்குறாங்க? ஓய்வு கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். என்ன அர்த்தம்? ரிட்டையர்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த சீட்டில் அவங்களால போய் உட்கார, அந்த சீட்லேயே போய் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு பவர். நீ எத்தனை மாவட்டத்துக்கு கலெக்டராக இருந்திருக்கலாம், 60 வயசில் ரிட்டையர்டு தான். என்ன போஸ்டிங்கில் வேணாலும் இருந்திருக்கலாம், ரிட்டையர்டு தான். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும், புதிய சிருஷ்டியாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் சின், பாவத்திலேருந்து நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கிடச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாங்க, வசனம் அதை தான் சொல்லுது, பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாவத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் பாவத்திலேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. திரும்ப அங்கே போக முடியாது. பிளாக்டு. அத்தாரிட்டேட்டிவாக அங்கே சைன் பண்ணி ஆர்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. டெட்டலஸ்டாய் முடிந்தது. இவனுடைய கடன் செலுத்தப்பட்டாயிற்று. இவனுடைய பாவத்திற்கான விலைக்கரையம் செலுத்தப்பட்டாயிற்று. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். ரிட்டையர்மெண்ட். ஆகையினால தான் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி கர்த்தர் உங்களை என்னைய மீட்டிருக்கிறார். அவர் சும்மா மீட்டுக் கொள்ளல, நியாயப்பிரமாணத்தின்படி அவர் உங்களை என்னைய மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய இரத்தம் நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குறது மட்டுமல்ல, இந்த இரத்தம் நமக்கு பாவத்திலேருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது. இந்த பாவத்திலேருந்து ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது. அப்போ எப்போல்லாம் இந்த பழைய மனுஷன் வெளியே எழும்புறானோ, அப்போல்லாம் ஒரு காரியத்தை பழைய மனுஷனுக்கு சொல்லணும். பழைய மனுஷனை எழும்பாத, உட்காரு, எனக்குள்ள ஒரு புதிய மனிதன் இருக்கிறான். அவர் என்ன புதிய சிருஷ்டியாக வைத்திருக்கிறார். அவன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன், ஆவியின் கனியால் அலங்கரிக்கப்பட்டவன், ஆவியின் வரங்களால் பயன்படுத்தப்படுகிறதற்காக உருவாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால தான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய ஃபோக்கஸ் யார் மேலேயே இருக்குன்னா, பழைய மனுஷன் மேலேயே இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குது? பழைய மனுஷன் மேலேயே இருக்குது. ஆண்டவர் தந்திருக்கிற புது சிருஷ்டி, நியூ கிரியேஷனுடைய ரியாலிட்டிஸ் என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 ஃபோன் இருக்குது. இது என்னுடைய ஃபோன். இது பேர் என்ன? ஸ்மார்ட் ஃபோன். இது பேர் என்ன? ஸ்மார்ட் ஃபோன். இன்னொரு பட்டன் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போது நான் ஒரு பட்டன் ஃபோனில் இருந்து இப்போது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டேன். பட்டன் ஃபோனை என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டேன். இந்த நல்ல ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு வெறும் பட்டன் ஃபோனில் பண்ண மாதிரி ஃபோனு மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன்னா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரியாக பயன்படுத்துகிறேன்னா, அதை முழுவதும் நான் பயன்படுத்துகிறேனா? இதிலேருந்து பேமெண்ட் பண்ணலாம், இதிலேருந்து உலகத்துக்கே சுவிசேஷத்தை என்ன செய்யலாம்? அறிவிக்கலாம். இன்னும் அநேக காரியங்களை, செய்தி கேட்கலாம், அநேக காரியங்களை படிக்கலாம், இன்னும் நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய என்ன செய்யலாம். ஆனால் என் மைண்டு இன்னமும் அந்த பழைய ஃபோனை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மைண்ட்லேயே இதை நான் யூஸ் பண்ணேன்னா, இதோட ஃபுல் எஃபிஷியன்சியோட, இது எதற்காக உருவாக்கப்பட்டதோ, எதற்காக இது உண்டாக்கப்பட்டதோ, எதற்காக இது கண்டுபிடிக்கப்பட்டதோ, அந்த நோக்கத்தை என்னால் பயன்படுத்த முடியாது. அதுக்கு தான் கொடுக்குறாங்க ஒரு யூசர் மேனுவல், அதுக்கு தான் கொடுக்குறாங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அதை படிக்கும் பொழுது இதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்று சொல்லி. இன்றைக்கு பெற்றோருக்கு கிடைத்த பெரிய யூசர் மேனுவலே பிள்ளைகள் தான். ஃபோனை பயன்படுத்துறதுக்கு யார் தான் சொல்லி கொடுக்குறாங்க? பிள்ளைகள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு டிபி எப்படி மாற்றணும், உடனே பிள்ளைகள்கிட்ட தான் என்ன செய்யணும், வரணும். ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கணும், பிள்ளைகள்கிட்ட தான் வரணும். இதெல்லாம் யூசர் மேனுவல்
நல்ல எங்கே பக்கத்தில் யார் யாரெல்லாம் யூசர் மேனுவலாக பயன்படுத்த முடிகிறதோ, யார் யாரெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலாக பயன்படுத்த முடிகிறதோ நல்லா பயன்படுத்தி பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள புது சிருஷ்டின்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இதை என்ன ரியாலிட்டியோட படைச்சிருக்கிறார், இந்த புது சிருஷ்டியினுடைய தாக்கங்கள் என்ன, அதை குறித்து நாம் தியானிக்கிறதில்லை. அதை குறித்து தியானிக்கும் போது தாங்க புது சிருஷ்டியினுடைய இயல்புகள் வெளிப்படும். அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது தாங்க ஆண்டவர் எதுக்காக உண்டாக்குனாருங்கிற நோக்கம் வெளிப்படும். பழைய மனுஷனை களைந்து போட்டு இருக்கிறோம். ஆகிய நாங்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 4:24. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதே காரியம் கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கொலோசு சபைக்கு எழுதும்போது தரித்து கொண்டிருக்கிறீர்கள் எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதும்போது தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். அர்த்தம் என்ன? கொலோசு சபையில் இருக்கிறவங்க புது சிருஷ்டியை தரித்து கொண்டிருந்தாங்க. எபேசு சபையில் இருக்கிறவங்க புது சிருஷ்டியை தரிக்கலைன்னு அர்த்தமா? இல்லை. கொலோசியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஆவியை குறித்து எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதும் பொழுது அங்கே ஆத்துமாவை குறித்து எழுதுகிறார். முந்தின வசனம் எபேசியர் 4:23 பார்க்கும் பொழுது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கேட்டுக்கு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உள்ளத்திலே உங்கள் ஆத்துமாவிலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. இங்கே கொலோசியரில் அவர் ஆவியை குறித்து எழுதுகிறார் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வாசிக்கலாம். 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் என்றால் நீங்களும் நானும் பாவத்துக்கு மரித்து ஆவியிலே கிறிஸ்துவுடனே கூட எழுந்து அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க ஆவியை குறித்து எழுதுகிறார், இங்க ஆத்மாவை குறித்து எழுதுகிறார். ஆவியில புது சிருஷ்டியுடைய தன்மைகள் இருக்கிறது. ஏன்னா அந்த ஆவி தேவன் தங்குகிற இடமா இருக்கிறது. நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஆவியில தேவன் இருக்கிறார். இது புது சிருஷ்டியாகவே தான் இருக்கிறது. அவர் எப்படி உண்டாக்கினாரோ அந்த தன்மைகளோடு இருக்கிறது. ஆனா இந்த ஆத்துமாவுல புது சிருஷ்டியினுடைய காரியங்கள் இருக்கிறதா? இந்த மைண்ட்ல புது சிருஷ்டி. நான் புதிதாக்கப்பட்ட மனிதன், இதற்கானவன் அல்ல. நான் இந்த பாவத்திற்கு பின்னே ஓடுக வேண்டியவன் அல்ல. இந்த பாவத்தை வெறுக்கிற இயல்பை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். நான் இந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டவன் அல்ல. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. இந்த இயல்புல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாருங்கிற அறிவு இந்த மைண்ட்ல ஏறி இருக்கா? அதனாலதான் வசனம் சொல்லுது, அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் வார்த்தையை நம்ம அநேக நேரம் புறஜாதியாருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சில வேத வசனம் 2 சைடும் அடிக்குங்க. 2 சைடு, அது வந்து 2 எட்ஜ் ஸ்வார்டு. அது 2 சைடும் அதோட எட்ஜஸ் இருக்கு. கொஞ்சம் அந்த வசனத்தை நமக்கும் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம எப்படியே பழகிட்டோம்னா, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் தான், உண்மைதான், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஆனா ஒரு மனிதன் நமக்கு விரோதமா எழும்பும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், அவர்கள் என்னை தொடவில்லை ஆண்டவரே, உம்முடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு விரோதமா எழும்பணும்னா இந்த வசனத்தை மறந்துடுவோம். இப்போ நம்ம எழும்போது இந்த வசனத்தை என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். இதே பேட்டர்ன் தான் என்ன போடுறோம்? அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார். யாருப்பா சங்காரமாகிறா? ரோட்ல நடந்துட்டே போறாங்கல்ல, அவங்க சங்காரமாகறாங்களா? எங்க அங்க கண்ணில் துரும்பு தாங்க இருக்கு, இங்க பெரிய உத்திரமே என்னைய மறைச்சிக்கிட்டு இருக்கு, என் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு, வெளிச்சத்தை பார்க்காதபடிக்கு. இன்னைக்கு பார்த்தோம்ல, தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு அவனை பரிசுத்தமாக்குச்சு. மற்றவனெல்லாம் பரிசுத்தமாக்குறதுக்கு கால தேவை, என் பிள்ளைய பரிசுத்தமாக்குறதுக்கு கால தேவையில்லை. அவனுக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. சாமுவேல் ஆண்டவர் சும்மா ஒன்றும் காளையை கொண்டுட்டு போன்னு சொல்லல, சவுலை ஏமாத்துறதுக்காக காளையை கொண்டுட்டு போன்னு சொல்லல.
நான் கூட நிறைய நேரம் வாசிக்கும் போது நினச்சேன், நிறைய நேரம் வாசிக்கும் போது நினச்சிருக்கேன், ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ அழகா ட்ரிக்காக நடத்துகிறாரு. காளையை கொண்டு போகணுமா, சவுல் எப்படி சாமுவேல் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே சவுலுக்கு தெரிஞ்சா என்னைய கொண்டு போடுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, காளையை தூக்கிட்டு போகணும். நான் நினச்சேன் இந்த காளை சாமுவேலை காப்பாற்றுறதுக்குன்னு. இல்லை, இந்த காளை சாமுவேலை காப்பாற்றுறதுக்கு இல்லை, அந்த காளை எதுக்குன்னா மற்றவனுக்கெல்லாம் இந்த காளை தேவை, என் பிள்ளை தாவீதுக்கு இது தேவையில்லையா, இதை நிரூபிக்கிறதுக்காக. அவருடைய சொந்த இரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சொந்த இரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்தே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதான் நேற்று வாசித்தோம், ரோமர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவர் வாசிக்கலாமா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு புதிய மனிதனுக்கு இருக்க வேண்டிய எண்ணங்கள் புதிய எண்ணங்கள், ஆவிக்கேற்றபடி சிந்திக்க வேண்டும். எது ஆவியின் சிந்தை? அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை நான் சிந்திக்கிறது ஆவியின் சிந்தையாயிருக்கிறது. அவர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை சிந்திக்கிறது. அவர் என்ன செய்கிறதற்காக என்ன இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு, நன்மை செய்கிறதற்காக இயேசு சுற்றி திரிந்தார், அதை போல நன்மை செய்கிறதுக்காக தான் கர்த்தர் என்னை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். யாருக்கும் தீமை செய்கிறதற்காக கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. அடுத்த காரியம், இன்றைக்கு நாம் பார்த்தது, முதலாவது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். 2வது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது ஆண்டவர் நீதிமானாக்கினார், 2வது ஜீவனை கொடுத்தார், 3வது பரிசுத்தப்படுத்தினார், 4வது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாயிருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்படி இருக்க விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், இப்படி இருக்க விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதலாவது இந்த சமாதானத்தை நாம் எங்கே பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்தில் சமாதானம். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே உலகத்திற்கும் மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பிரிவு இருந்தது, ஒரு பகை இருந்தது. எதனால் உண்டான பகை? பாவத்தினால் உண்டான பகை. இந்த பாவம் மன்னிக்கப்படும் நாளில் தான் இந்த பகை, இந்த சிலுவையில் இந்த பாவம் மன்னிக்கப்படுகிற நாள் தான் இந்த பகை என்ன செய்யப்படும் என்றால் முறிக்கப்படும். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற பிளவு அது சரி செய்யப்படும். அதில் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சமாதானப்படுத்தியிருக்கிறார். ரோமர் 5:10 வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நமக்கும் தேவனுக்கும் முதலாவது ஒரு ஒப்புரவு உண்டாயிருக்கு. இன்னைக்கு ஏன் தெரியுமா சில நேரம் நம்ம குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் சமாதானமான சூழ்நிலை கலைக்கப்படுகிறது? ஏன் தெரியுமா சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்? முதலாவது நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கிறதா என்கிறதை நாம் சரி செய்து பார்க்க வேண்டும். எனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய ஒப்புரவாகுதல் உண்டாயிருக்கிறதா? எனக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாயிருக்கிறதா? என்னுடைய ரட்சிப்பில் நான் எப்படி இருக்கிறேன்? ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இயேசுவுடைய அன்பு எனக்காக இருக்கிறது. நான் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேனா? அந்த அன்பை நான் அனுபவித்திருக்கிறேனா? ருசித்திருக்கிறேனா? இயேசுவின் அன்பை, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறனால, ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் தர்றதுனால அவருடைய அன்பை அனுபவிக்கிறோம். இல்லை, ஆண்டவரே நல்ல வேலை தாங்கன்னு ஜெபம் பண்றோம். ஆண்டவர் உடனே அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்றாருன்னு ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறது உண்மைதான். அவருடைய அன்புல நான் அவருடைய அன்பினால இழுக்கப்பட்டு விட்டேன், அவருடைய அன்பை நான் அறிந்து கொண்டு விட்டேன், அவருடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்ல. எப்போ ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு தான் அவருடைய அன்புல நம்ம இணைகிறோம். அன்றைக்கு தான் இந்த ஒப்புரவாகுதல் நடக்குது. கேட்குற ஜபத்துக்கெல்லாம் பதில் தர்றதுனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இல்லை, அவர் என் பாவங்களை கழுவி இருக்கிறார், என்னை சுத்திகரித்து இருக்கிறார் என்கிற விசுவாசமும் நிச்சயமும் எப்பொழுது நம்மிடத்தில் பெருகுகிறதோ, எப்பொழுது அந்த விசுவாசம் நம்மிடத்தில் வளருதோ, எப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள பிறக்கிறதோ அன்றைக்கு தான் அந்த ஒப்புரவாகுதல் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த சமாதானம், இந்த ஒப்புரவாக்குதல் எதை கொடுக்கிறது தெரியுமா? வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு ஏன் தெரியுமா நமக்குள்ள அநேக கலக்கங்களும் பயங்களும் வருகிறது? தேவ சமாதானத்தை நம்ம இருதயத்தில் என்ன செய்யலை? காத்து கொள்ளவில்லை. எங்க தேவ சமாதானத்தை இருதயத்தில் காத்து கொள்ளணும்னு வார்த்தை சொல்லுது. தேவ சமாதானம் நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்ம அதை காத்துக்கலன்னா, அந்த சமாதானத்தை நம்ம காத்துக்கலன்னா, நம்முடைய இருதயத்தில் பயமும் கலக்கமும் நம்மை ஆட்டி படைக்கும். பயமும் கலக்கும் அநேக நேரத்தில் நம்மை ஆட்டி படைக்கிற காரணம் தேவ சமாதானம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஆண்டவர் இந்த உலகத்தில் 2 பேருக்கு சண்டை நடந்துச்சுன்னா சமாதானம் பண்ணி வைப்பாங்க. 2 பேருக்கு சண்டை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? யாராவது பெரியவங்க வந்து பஞ்சாயத்தை வச்சு என்ன பண்ணி வைப்பாங்க? சமாதானம் பண்ணி வைப்பாங்க. அப்படிப்பட்ட சமாதானம் அல்ல. கையை கொடுன்னு சொல்லுவாங்க. இது சமாதானம் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணணுமோ அந்த வழி என்ன செய்வாங்க? உலக பிரகாரமான வழிகள் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஆனால் இவர் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் சும்மா வாய்மொழியில் சமாதானத்தை கொடுக்கும். நான் வெறும் வாய்மொழியில் சமாதானத்தை கொடுக்கல, என் இரத்தத்தை சிந்தி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இது சமாதான உடன்படிக்கையா இருக்கிறது. இது சமாதான உடன்படிக்கையா இருக்கிறது. இது உடன்படிக்கை. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் என்பது நம்முடைய உரிமையா இருக்கிறது. சமாதானம் நமக்கு கிடைக்கிற இலவசமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த சமாதானத்தை பொல்லாத பிசாசானவன் திருட முடியாது. அது ரொம்ப அழகா எழுதுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யாருக்கு வச்சுட்டு போறாரா? உங்களுக்கு. தம்மை விசுவாசிக்கிற கூட்டத்துக்கு, தம்மை பின்பற்றுகிற கூட்டத்துக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அவர் இயேசு வந்ததெல்லாம் கொடுக்கிறதுக்கு தாங்க, எதையும் எடுக்கிறதுக்கு அவர் வரல. அவர் வந்ததே கொடுக்கிறதற்காக. ஜீவனை கொடுக்க வந்தார், சமாதானத்தை கொடுக்க வந்தார், சுகத்தை கொடுக்க வந்தார், நன்மையை கொடுக்க வந்தார், உயிர்த்தெழுந்த ஜீவனை கொடுக்க வந்தார், வெற்றியை கொடுக்க வந்தார், பிசாசின் மீது ஜெயத்தை கொடுக்க வந்தார், பரிசுத்தத்தை கொடுக்க வந்தார். அவர் கொடுக்க வந்தார். அப்படியே அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை, ஐ கிவ் மை பீஸ் டு யூ. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க, ஒரு கற்பனை. உங்கள் வீட்டுக்கு தமிழக முதலமைச்சர் வராருன்னு வச்சுக்கோங்க. எங்கே யார் வரா? அட சொல்லுங்கங்க. உங்கள் வீட்டுக்கு யார் வரா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் வராங்க. வந்து உங்கள் வீட்டில் உங்களை தேடுறாங்க. உங்களை பார்த்துட்டாங்க. உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு எல்லாம் நல்லா பேசிட்டாங்க. நல்லா தெரிஞ்சது போல் என்ன செஞ்சிட்டாங்க? பேசிட்டாங்க. இப்போ பேசி முடிச்சுட்டு, இப்போ முதலமைச்சர் கருங்கல்லே இருக்க முடியாதுல்ல. அடுத்து எங்கே போகணும்? கன்னியாகுமரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும். எங்கே போகணும்? நாகர்கோவில் கலெக்டரேட்டுக்கு போகணும். இப்போ கலெக்டரேட்டுக்கு போகும்போது முதலமைச்சர் இப்போ சொல்கிறாங்க, அடுத்து நான் கலெக்டரேட்டுக்கு போகிறேன், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் ஒரு காரு, என் கான்வாயில் வர்ற ஒரு கார், முதலமைச்சர் வரும்போது கான்வாய் கொஞ்சம் நஞ்சமாக வரும், பின்னாடி ஒரு 50 காராவது வராது. இந்த 50 காரில் ஒரு காரை நிறுத்திட்டு போகிறேன். அவர் சொன்னால் காரு நிற்குமா நிற்காதா? யாராவது ஒருத்தர் பிடிச்சே உன் காரை நிறுத்திட்டு போய் இவன் இந்த காரில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரட்டும்னு சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவோம் நம்ம? முதலமைச்சர் எனக்கு என்ன செஞ்சுருக்காரு? காரை நிறுத்திட்டு போயிருக்காரு. அவர் கான்வாயில் இருக்கிற காரு, அதுவும் சும்மா பின்னாடி வந்த அரசியல்வாதி கார் கிடையாது, சும்மா கொடி போட்ட கார் கிடையாது, விஐபி எஸ்கார்ட்னு போட்ட கான்வாயில் வந்த கார் என்ன செஞ்சுட்டு போகிறாரு? நிறுத்திட்டு போகிறாருங்கிறது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது, இப்போ அதே முதலமைச்சர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என் காரை நிறுத்திட்டு போகிறேன், நீ என் காரில் எங்கே வந்துரு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற சமாதானம் அவருடைய சமாதானம்.
இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த போது அவரிடத்தில் எப்படிப்பட்ட சமாதானம் இருந்துச்சோ அதே சமாதானத்தை அவர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள அந்த சமாதானம் இருந்தனால தானுங்க அவர் படகுல நல்லா நிம்மதியாக தூங்கினார். ஹல்லேலூயா. எல்லா சீஷர்களும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அடிக்கடி அவங்கள பார்த்து அற்ப விசுவாசிகளேன்னு மண்டையில் நல்லா கொட்டினார். இன்னைக்கு இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா அவரும் நம்ம மேலே என்ன தான் செய்வார்? நல்லா கொட்டுவார் அற்ப விசுவாசியை. இப்போ தானே 5 அப்பத்து 2 மீன் என்ன செஞ்சேன்? 5000 பேருக்கு போசிட்டு வந்தேன். அதுக்குள்ளே உனக்கு என்ன விசுவாசம் இல்லாமல் போச்சு? அவரு புளித்த மாவை கொடுத்து எச்சரிக்கையார்கள் பேசினா இவங்க ஐயா அப்பவும் மீன் 8 வரல மீதியானது அதுக்கு பேசுகிறாரு போல, திட்டுறாரு போல. ஆண்டவரோட அலைனே ஆக மாட்டேங்கும் நம்ம சில நேரம். அதுதான் பிரச்சனை. எங்கே அலையனாக மாட்டேங்கும்? ஆண்டவரோடு அலையனாக மாட்டேங்கும். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் என்ன ஆவியுடையவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன ஆவியுடையவர்களாக இருக்கிறீர்கள்? அவரோடு அலையனாகணும்னா அவருடைய பரிசுத்தாவியானவரோடு இணைஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவோடு ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம், இயேசு சிந்திக்கிறது, இயேசு எதை செய்ய போகிறது எல்லாம் புரிந்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அப்போ 4வது ஆசீர்வாதம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவர் நமக்கு எதை கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார். அடுத்தது நாம் எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு 13வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 5வது நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நம்மை சமீபமாக்கி இருக்கிறார். பாளையத்துக்கு புறம்பே இருந்த புறஜாதியார் என்று அழைக்கப்பட்ட, அவருக்கு சொந்தம் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்பட்ட உங்களை என்னையும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றார்? அவருக்கு சமீபமாக்கி இருக்கிறார். அதே அதிகாரம் 11வது வசனம். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருந்தோம், அவருடைய உடன்படிக்கைக்கு தூரமா இருந்தோம், அவருடைய பிரசன்னத்துக்கு தூரமா இருந்தோம், அவரோடு சொந்தம் கொண்டாட முடியாது தூரமா இருந்தோம், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டோம். இது மட்டும் இல்லைங்க, தேவனற்றவர்கள் என்று அழைக்கப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொண்டு இப்பொழுது அவருக்கு வலது பாரிசு அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரத்தம் செய்கிற வேலை வாக்கு தத்தத்துக்கு நம்மளை சொந்தக்காரர்களாய் மாற்றுகிறது, உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுகிறது, வாக்கு தத்தத்திற்கு உடன் பங்காளிகளாய் மாற்றுகிறது. எபேசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய். உடன் பங்காளிகள், ஷேர் ஹோல்டர்ஸ், பார்ட்னர்ஸ். வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, பகையான் என்ற பிரிவினைங்கிற நடுச்சுவரை அவர் தகர்த்துட்டார். நடுச்சுவரை தகர்த்துட்டார். மாத்திரமல்ல, சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். 17வது வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். இப்போ அவரோடு கூட நெருங்குறனால, அவருக்கு சமீபமானதுனால எல்லா நேரமும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அவர் அறிவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு காரியத்தை நல்லா சொல்கிறேன். சுவிசேஷம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது நமக்குள்ள ஒரு புது பலன் வரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு புது பலன் வரும். எப்போல்லாம் நீங்கள் ஒரு செய்தி கேட்குறீங்களோ அந்த செய்தியை முடிச்சுட்டு போகும்போது இருதயத்தில் சமாதானம் இருக்கணும். இன்றைக்கி நான் இப்போ உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னா 8:45 நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கணும்? உங்கள் சமாதானத்தை நான் குலைச்சி விட்டேன்னா நான் பிரசங்கியாரே கிடையாது. ஏன்னா இயேசுவே சமாதானத்தை தான் சுவிசேஷமாக அறிவித்தாராம். நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்று தெரியவில்லை, ஆனாலும் சொல்லுகிறேன். நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பிரசங்கத்தை கேட்கிறீர்களா? இல்லை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற பிரசங்கத்தை கேட்குறீங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கும். கிருபையினாலே பயத்தை கொண்டல்ல. கிருபையினாலே பயத்தை கொண்டல்ல. பயமுறுத்துகிற பிரசங்கத்தை பண்ணுகிறதற்காக கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை. உங்கள் விசுவாசத்தை கட்டுகிற பிரசங்கத்தை பண்ணுகிறதற்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். உங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை கொடுக்கிறதற்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். எங்களுடைய அழைப்பு உங்களை கட்டி எழுப்புகிற அழைப்பு தான். உங்களை உடைக்கிறதுக்காக எங்களை அழைக்கல. உங்களை உடைக்க மாட்டார். உங்கள்கிட்ட உள்ள சில காரியங்களை தான் உடைப்பார். அவர் உடைக்கிறார்னா நம்மளை உடைக்க மாட்டார். நம்மகிட்ட உள்ள சில விஷயங்களை உடைப்பார். ஆனால் கட்டினார்னா நம்மளை கட்டுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. எரேமியாவை அழைக்கிறாரு, உடைக்கிறதுக்கு தான் அழைக்கிறாரு. ஆனால் அடுத்தது என்ன சொல்றாரு? உடைச்சி கட்டுவான்பா. அவர் உடைச்சார்னா நம்மகிட்ட இருக்கிற சில அசுத்தமான கிரியைகளை உடைப்பார். சில அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை உடைப்பார். அவருக்கு விருப்பமில்லாத உறவுகளை உடைப்பார். அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை துண்டிப்பார். ஆனால் ஒரு நாள் உங்களை உடைக்க மாட்டார், உங்களை கட்டி எழுப்புவார். ஏன்னா நீங்களும் நானும் அவருக்கு சமீபமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருக்கு சமீபமாக இருக்கிறோம். இப்போ அவருக்கு சமீபமாயிட்டோன்னா அதில் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நமக்காக அவர் யுத்தத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக அவர் யுத்தத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல ஒரு பாட்டு பாடினாங்க, சிறகுகளின் நிழல்தனிலே. அந்த சிறகு, அவருடைய செட்டைகளில் கீழ் நாம் இருக்கிறோம். சமீபமானீர்கள் என்றால் என்ன? அவருக்குள், அவருடைய நிழலுக்குள், அவருடைய செட்டைகளுக்குள் நாம் இருக்கிறோம். நேற்று வாசித்தோம் அல்லவா, எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை அப்போ அவருக்குள் இருக்கிறது. அவருக்கு சமீபமானீர்கள் என்றால் அவருக்குள், அவரோடு கூட, அவருடைய மறைவில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். அவர் தப்புவிக்கிற தெய்வம் மாத்திரமல்ல, அவர் தப்புவித்து கனப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். உங்கள் ஆபத்து நாளில் நீங்கள் ஒன்று காரியத்தை சொல்லணும், அவருடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை நிலைக்காலில் பூசும் பொழுதே அந்த இரத்தத்தை கண்டு சங்கார தூதன் உள்ள வரமாட்டான்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் எத்தனை பாதுகாப்பு இருக்கிறது! எத்தனை பாதுகாப்பு இருக்கிறது! எத்தனை பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, என்னை நீதிமான் ஆக்குறவர் என் சமீபத்தில் இருக்கிறார். அவருடைய சமீபத்தில் நாம் இருக்கிறோம். அவர் நம் சமீபத்தில் இருக்கிறார். நம்மை நீதிமான் ஆக்குறவர் நம் சமீபத்தில் இருக்கிறார். ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். எந்த பொல்லாத வல்லமையா இருந்தாலும், எந்த பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளா இருந்தாலும், கர்த்தருக்கு சமீபமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தோல்வியே இல்லை. ஹல்லேலூயா. தானியேல் கர்த்தருக்கு சமீபமா இருந்தார். ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, 3 வேளை ஜெபிப்பார். எத்தனை வேளை ஜெபிப்பார் தானியேல்? சொல்லுங்க, இப்படி காட்டுங்க. 3 வேளை ஜெபிப்பார். ஹல்லேலூயா. எங்க கட்டளை வந்த பிறகும் 3 வேளை தான் ஜெபிச்சாரு. கட்டளை வர்றதுக்கு முன்னாடியும். அப்போ அவருடைய ஜெபம் பிரச்சனைகளை தாங்குகிறதுக்கு போதுமானதா இருந்தது. ஹல்லேலூயா. தானியேலின் ஜெபம் பிரச்சனைகளை, போராட்டங்களை தாங்குகிறதற்கும் போதுமானதா இருந்தது.
இன்னைக்கு சில நேரம் நம்ம ஜெபம் நம்ம அவரோடு கூட இருக்கிற அவருடைய செட்டைகளின் நிழலில் இருக்கிற அந்த நேரமும் சமயமும் போதுமானதா இல்லாததுனால பிரச்சனை வந்தவுடனே இன்னும் ஆண்டவரே 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 ஆண்டவரே. எப்படி சொல்லுங்க? பிரச்சனை வந்தவுடனே இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. தானியேல் அப்படி இல்லையே, தானியேல் அப்படி இல்லையே. எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் கடைசி 2 வசனம் 38 39. விசுவாசத்தினாலே இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்னதாக நியமித்திருக்கிறார். விசுவாச பட்டியலில் எல்லா விசுவாசிகளையும் குறித்து என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், மோசேயை குறித்து பார்க்கிறோம், நோவாவை குறித்து பார்க்கிறோம், ஆதாமை குறித்து பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், இன்னமும் தாவீதை குறித்து பார்க்கிறோம், சிம்சோனை குறித்து பார்க்கிறோம், சாமுவேலை குறித்து பார்க்கிறோம், எல்லாரையும் குறித்து பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உனக்கு ஒரு பிள்ளை. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாரா? பெற்றுக்கொள்ளலையா? ஈசாக்குக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை. நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா நடக்கலையா? நிறைவேறிச்சு. சரி, மோசேக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை நீ வெளியே கொண்டு வருவ. நடந்துச்சா நடக்கலையா? யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அவர்களை கானானுக்குள்ளே கூட்டி கொண்டு போவாய். நடந்துச்சா நடக்கலையா? தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் சந்ததியில் இந்த சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. வாக்குத்தத்தம் நிறைவேற்றா நிறைவேறலையா? அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிற இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். எதை அடையாமற் போனார்கள்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை அவர்கள் அடையவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவை, குமாரனாகிய கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் அடையவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்தரிக்கவில்லை. அந்த ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கு பங்கில்லை. ஆனால் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் 40வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் நம்மை அல்லாமல். எவர்கள்? இந்த விசுவாச பட்டியலில் இருக்கிற விசுவாச வீரர்கள் நம்மை அல்லாமல், உங்களையும் என்னையும் அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க பூரணமான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கல, நீங்களும் நானும் ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறோம். பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த விசேஷித்த நன்மைதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது பரிபூர்ணம் உள்ளவராய் பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம நம்மளை எப்படி தெரியுமா பார்க்கிறோம்? குறை உள்ளவர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறார். நம்ம என்ன தெரியுமா பார்க்கிறோம்? ஆசீர்வாதம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ பெரிய கனமான இடத்துல இருக்கிறதா ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஆசீர்வாதம் இருந்தா ஐஸ்வர்யம் வரும், ஐஸ்வர்யமா இருந்தாதான் ஆசீர்வாதம் இல்ல. இயேசு எதுக்காக வந்தார் இந்த உலகத்தில்? அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் கடைசி வசனம். தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. எதுக்கு? ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை. அப்போ இயேசு வந்ததுடைய முதல் நோக்கமே என்னதான்? ஆசீர்வதிக்கிறதுக்கு. இயேசு வந்ததனுடைய ஒரு பிரதான நோக்கம், முதல் நோக்கம் அல்ல, ஒரு பிரதான நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு, நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மரித்த இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி
முதலாவது உங்களிடத்திற்கு எலும்பு உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலையை ஆசீர்வதிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு பிதா கொடுத்த முதல் வேலை உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் 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 ஓடாத அப்படிம்பாங்க. ஆசீர்வதிக்கிறது யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பின்னாடி ஓடாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்காதீங்க, ஏன்னா ஆசீர்வதிக்கிறது அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேற. நம்ம ஆசீர்வாதம் சொல்லி பிக்சர் பண்ணி வச்சிருக்கிறது வேற. அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எபேசியர் 1 ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. 4வது வசனத்துலேருந்து 14வது வசனம் வர ரட்சிப்பு கொடுக்கிறாரு, மீட்பை கொடுக்கிறார், கிருபையை பெருக பண்ணுகிறார், ஞானத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பை பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்ம we are justifiedன்னு சீல் பண்றாரு. மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்புக்கு அவரே கேரண்டி கொடுக்கிறார், அச்சாரமா இருக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். இதுதாங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் மற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு சரியான பார்வை இல்லாததுனால, ஒரு சரியான காரியம் இல்லாததுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பின்னாடி ஓடாதீங்கன்னு. தட் இஸ் நாட் பிளெஸிங். தி பிளெஸிங் சால்வேஷன், பிளட் ஆஃப் ஜீசஸ், அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால நான் சொல்றேன், ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுங்க. எந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி? அவருடைய இரத்தத்திற்கு பின்னாடி, அவருடைய ரட்சிப்பை தேடி. நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன். 3 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்: நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல். 3க்கும் நீங்களும் நானும் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். நீதிமானாக்கப்படுதல், கழுவப்பட்ட உடனே நீதிமானாக்கப்படுறோம். அடுத்து பரிசுத்தமாக்கப்படுதல். இது 100% அவருடைய வருகையின் நாளில் இல்லை, நம்முடைய மரணத்தின் நாளில் நிறைவேற்றப்படும் பொழுது மகிமைப்படுத்தப்படுவோம். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன். இதுதாங்க ஆசீர்வாதம். இந்த ரட்சிப்பு தான் அவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் சமீபமாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் நிழலில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவருக்கு சமீபமாய் வந்ததுனால இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்ற சந்ததியாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் எந்த காரியமும் குறைவில்லாமல் நம்ம நடத்துகிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படியே குறையே இருந்தாலும் அப்பாவை விட்டு கொடுக்கலாமா? முதல்ல குறையே இல்லாமல் நடத்துவார், அதை விசுவாசிக்கணும். அப்படியே குறையே இருந்தாலும் அப்பாவை விட்டு கொடுக்கலாமா? எத்தனை நேரத்தில் விட்டு கொடுத்துருக்கோம். நமக்காக உயிரையை கொடுத்து, நமக்காக ஜீவனை கொடுத்து, அது எப்படி ரோமர் 5 சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால. ஒன்றும் நம்ம யோக்கியமாக இருக்கும்போது அவர் மரிக்கலை, நம்ம பாவியாக இருக்கும்போது ஜீவனை கொடுத்தாரு. தொட முடியாத அழுக்கு, தொட முடியாத அசுத்தம், கிட்ட நெருங்க முடியாது. அவருடைய பரிசுத்தத்துக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, நெருங்கவே முடியாது. பெரிய பிளவு. இப்படிப்பட்ட சூழலில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இப்படிப்பட்ட அப்பாவை விட்டு கொடுக்கலாமா? நோ, நெவர், நோ. அவர் நம் மீது வைத்த அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் கம்பேர் பண்ணவே முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால தான் அதை தியானிக்க சொல்கிறார். ஏன்னா தியானிக்க தியானிக்க ஆழத்துக்குள்ளே போயிட்டே இருப்போம். தேட தேட புதையல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆழத்தை தியானிக்க தியானிக்க ஆழத்துக்குள்ளே போக போக இதுக்கு எண்டே கிடையாது. சொல்லுங்கள், அவரோட லவ்வுக்கு எண்டே கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், அவரோட லவ்வுக்கு எண்டே கிடையாது. ஆமேன், ஆமேன், ஆமென். எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறாருங்கிறத அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அவரை நேசிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் நாம் அவரை நேசிக்க முடியும். நாம் அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவருக்கு பிரியமாய் வாழுவது எளிதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். காட்ஸ் கிங்டம் ஆப்ரேட் ஆகிறதே காட்ஸ் லவ்ல தாங்க, அந்த அகாப்பேல தான், டிவைன் லவ்ல தாங்க ஆப்ரேட் ஆகுது. அன்பின் ராஜ்யத்துக்குள்ள. அவர் நம்மளை நேசிக்கலைன்னா வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டாரு.
அவர் நம்மளை நேசிக்கலன்னா காணியாட்சிக்கு வெளியே இருந்தோம், பாளையத்துக்கு வெளியே இருந்தோம், புறஜாதியாராக இருந்தோம், விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், உள்ள சேர்த்திருப்பாரா? சமீபத்தில் கொண்டு வந்திருப்பாரா? பிள்ளைகளின் அப்பத்தை யாருக்கு போட மாட்டாங்களா? நாய்க்குட்டியா இருந்தோங்க. யூதர்கள் பார்வையில் நீங்களும் நானும் நாய். ஒரு யூதன் ஒரு நாளுக்கு 3 நேரம் 3 காரியத்துக்காக ஜெபிப்பான். முதலாவது தான் யூதனாய் பிறந்ததற்காக நன்றி சொல்லுவான். 2வது தான் புறஜாதியானாய் பிறக்காததற்காக நன்றி சொல்லுவான். 3வது தான் ஒரு பெண்ணாய் பிறக்காததற்காக நன்றி சொல்லுவான். இல்லை, முதல் 2 ஒன்று தான். யூதனா பிறந்ததுக்காக நன்றியும் ஒன்று தான், புறஜாதியானாய் பிறக்காததுக்காக. அவர்களுக்கு நான் யூதன், எனக்கு தேவன் இருக்கிறார், அவர் என்னை ரட்சிக்கிறவர், எனக்கு சகாயம் செய்கிறவர் என்கிறதுல ஒரு பெருமை உண்டு. ஆண்டவர் அதை உடைச்சி உங்களே என்னையும் சமீபமாக்கினார். எத்தனையோ யூதர்களுக்கு இயேசுவை தான் மேசியான்னு இன்னைக்கு வர தெரியாது. இயேசுவை இரட்சகராக அறிந்து கொண்ட எந்த ஒரு விசுவாசியை காட்டிலும் ஒரு யூதன் மேன்மையானவன் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய பிக்சர் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் இருந்தாலும், எத்தனை முறை அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது போர் தொடுக்கப்பட்டாலும் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் நல்லா அது தேவனுடைய தரிசனம், தீர்க்க தரிசனம், அந்த வார்த்தை எல்லாம் அந்த தேசத்தின் மீது இருக்கிறது. பார்க்கிறார்கள். அப்போ நம்மை விட யூதர்கள் யார் தான் பெரிய ஆட்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நோ 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 நோ. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு சாதாரண மனிதனை காட்டிலும் ஒரு யூதன் மேற்பட்டவன் அல்ல. அதுதான் ரொம்ப தெளிவா இங்க எபிரேயர் 11 வாசிச்சோமே. நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்னதாக நியமித்திருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, தாவீதை காட்டிலும், யோசேப்பை காட்டிலும், யோசுவாவை காட்டிலும், மோசேயை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். ஆகையினால தான் அவர் எழுதுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்ற சந்ததியாய் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய உடன்படிக்கையின் விசுவாசிகள் கிருபையை பெற்றவர்கள். ஆனா புதிய உடன்படிக்கைக்கு கீழே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அடுத்ததாக நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம், அதனுடைய 14, 15வது வசனத்தை 13, 12 வாசிக்கிறேன். 12 15 வரை வாசிக்கிறேன். வெள்ளாட்டு கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சிகளை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். இந்த இரத்தம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நமக்கு புது உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கிறது. நாம் ஒரு புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்கிறதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு சொல்லுகிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் தானே சொல்லுகிறார், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இயேசுவினுடைய இரத்தத்தினால நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக ஒரு புதிய உடன்படிக்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள, அந்த புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும்னா
இயேசுவின் இரத்தம் மாத்திரமே நம்மை புதிய உடன்படிக்கைக்கு சொந்தமானவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தமானவராய் மாற்றி இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இந்த இரண்டாவது கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் ஒரே தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் தன் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவன் அந்த இரத்தத்தை தெளிப்பான். ஐயா, காலையில தியானிச்சோம்ல, பிரகாரத்துக்குள்ள யாருனாலும் வரலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாரும் வர முடியாது, ஆசாரியர்கள் மட்டும்தான் வர முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வர முடியும். பிரதான ஆசாரியனும் எப்பவும் வர முடியாது, ஒரே தரம் தான் வர முடியும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க பிரகாரத்துல இரண்டாம் திரைக்குள்ளே 3வது வசனம் வாசிக்கலாம். 2வது வசனம், எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக அப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல குத்துவிளக்கு இருக்கும், அங்க வெளிச்சம். ஆனா இந்த இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. உண்மையிலே இப்பொழுதும் சமயம் இல்லை. மணி 8:32 மாறிவிட்டது. ஆகவே இப்பொழுதும் இதை குறித்து விவரமாய் பேச சமயம் இல்லை. ஆனால் ஒன்னே இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே குத்து விளக்கு இருக்கும், அங்கே வெளிச்சம். ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். இது எதுக்கு அடையாளமா அவர் போகிறார்னா, இது எதற்கு அடையாளம்னா தன்னுடைய தப்பிதத்துக்கு ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் பாவ நிறுத்தி செய்கிறதற்காக இரத்தம் தெளிக்கப்படும். அந்த இரத்தம் எங்க தெளிக்கப்படும்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிச்சம் கிடையாது, இருள் தான் இருக்குது. இந்த இருளிலே இந்த இரத்தம் தெளிக்கப்படும். இயேசு சிலுவையில் கடைசி 3 மணி நேரம் கார் இருளில் தொங்கினார், பிரதான ஆசாரியனாய் தொங்கினார். அந்த கார் இருளில் அவருடைய இரத்தமும் தண்ணீரும் ஒரு சொட்டு இரத்தம் கூட இந்த சரீரத்தில் இல்லாத அளவுக்கு அவருடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை அவர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி முழுவதும் காரிருள் மூடினது. இந்த பூமி முழுவதும் மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாறினது. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருனாலும் உள்ள வரலாம். பூமி முழுவதும் மகா பரிசுத்த ஸ்தலமா மாறிச்சுன்னா அப்போ எல்லாரும் அந்த இருளுக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. அப்போ இப்போ பிரதான ஆசாரியன் மட்டும் இங்க வர முடியாதியா? இப்போ சமீபமானீர்கள், என்ன ஆனீர்கள்? சமீபமானீர்களுடைய இரத்தத்தினால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும் இல்ல, என்னை ஏற்றுக்கொண்ட என்னை விசுவாசிக்கிற யார் வேணாலும் வரலாம். ஹல்லேலூயா. இதுதான் புது உடன்படிக்கை, இதுதான் புது உடன்படிக்கை. தேவன் நமக்கு நெருக்கமா இருக்கிறார், தேவன் நம் அருகில் இருக்கிறார், தேவன் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து இருக்கிறார். இந்த புது உடன்படிக்கையில் எபிரேயர் நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. புது ரசத்தை புது துருத்தில தாங்க வைக்கணும். புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா இருந்துகிட்டு புதிய உடன்படிக்கையை பார்க்காம இன்னும் பழைய உடன்படிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ரசமும் சிந்திப்போம், துருத்தியும் கெட்டுப்போம். இன்னைக்கு ஏன் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள், ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல? எங்க புது துருத்தில புது ரசம் இருக்கணுங்க. பழசையும் புதுசையும் என்ன செய்யக்கூடாது, போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம்.
31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. அவர்களோடு நான் கைப்பிடித்த நாளிலே சீனாய் மலையிலே பண்ணின அந்த உடன்படிக்கையின் படி அல்ல, அந்த உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையின் படி அல்ல, புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ண போகிறேன். ஆண்டவர் பழைய உடன்படிக்கை அல்லன்னு எழுதல, பழைய உடன்படிக்கையின் படி அல்ல. நல்லா கவனிச்சு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழைய உடன்படிக்கையின் படி அல்ல. பக்கத்தில் சொல்லுங்க. அப்போ அர்த்தம் என்னன்னா, மெத்தடு தான் வேற, ஆனா நோக்கம் ஒன்று தான். பக்கத்தில் சொல்லுங்க, மெத்தடு தான் வேற, ஆனா நோக்கம் ஒன்று தான். பழைய உடன்படிக்கை எதுக்கு கொடுக்கப்பட்டது? தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு, தேவனுக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு. இப்போ புதிய உடன்படிக்கையிலையும் அதே தரிசனம் தான், அதே நோக்கம் தான், ஆனா மெத்தடு தான் வேற. பழைய உடன்படிக்கை அல்லன்னு எழுதல ஆண்டவர், பழைய உடன்படிக்கையின் படி அல்ல. அந்த உடன்படிக்கையில் என்ன ஃபார்மட் இருந்துச்சோ அந்த ஃபார்மட் இல்லை. நவ் இட் இஸ் நியூ ஃபார்மட். ஏன்னா இப்போ அவர்கள் அக்கிரமங்களை நான் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நான் நினையாமல் இருப்பேன். இதுவரை நியாயப்பிரமாணத்தில் அவர்களுடைய கிரியையா இருந்தது, இப்போ நான் செய்து முடித்ததில் இது துவங்குகிறது. நான் செய்து முடித்ததில் இது துவங்குகிறது. அதனால தான் அவர் பழைய உடன்படிக்கை அல்லன்னு எழுதல. கான்செப்ட் ஒன்று தான், தேவனுக்கு பிரியமாக வாழணும், தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கணும், தேவன் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறது தான் ரெண்டு உடன்படிக்கையும். ஆனால் பழைய உடன்படிக்கையின் படி அல்ல. பழைய உடன்படிக்கையில் நம்முடைய கிரியை. ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார் அந்த உடன்படிக்கையை? உன்னால முடியாதுப்பா, நின்னால தான் முடியும்னு காட்டுறதுக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம நினச்சிட்டு நம்முடைய சுயத்தில், நம்முடைய தீர்மானத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். எத்தனை நேரம் ஆண்டவரை பிடிச்சிக்கிடாம, ஆண்டவர் செய்ய நினைச்சதை ஆண்டவரை சார்ந்து இருக்காம, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்காம, நம்முடைய நம்பிக்கையின் மேலே, நம்முடைய பலத்தின் மேலே, நம்முடைய இன்னும் சொன்னோம்னா நம்ம ஜபத்தின் மேலே ஜபிக்கணும் தான். ஆனால் விசுவாசத்தை நம்ம ஜபத்து மேலே வைக்கக்கூடாது, விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வைக்கணும். பைபிள் வாசிக்கணும் தான். விசுவாசத்தை நான் வாசிக்கிற மணி நேரத்தின் மீது வைக்கக்கூடாது, நான் தியானிக்கிற விதத்தின் மேலே வைக்கக்கூடாது. விசுவாசத்தை இந்த வார்த்தை மேலேயும் ஆண்டவர் மேலேயும் வைக்கணும். நியாயப்பிரமாணம் எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த நம்பிக்கையெல்லாம் அவங்க மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் தேவன் மேலே வைக்கிறது. நியாயப்பிரமாணம் தேவனுக்கு நேராக திருப்புறதுக்கு பதிலாக இவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சட்டத்திட்டங்களாக மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அதுக்கு 1008 லூப் ஹோல்ஸ். குர்பான் காணிக்கையை கொடுத்தா பெற்றோர் என்ன செய்ய வேண்டாம், கவனிக்க வேண்டாம், காணிக்கை செலுத்தப்பட்டுருச்சு. இயேசுவே அதை குறித்து என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். புது உடன்படிக்கையை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். புது உடன்படிக்கையை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஒருவேளை இந்த புது உடன்படிக்கை அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் சத்தியம். அதுதான் சத்தியம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்தது அவர் சொல்லுகிறார், அந்நாட்களுக்கு பிற்பாடு 33வது வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணப்படுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இப்போ வார்த்தையை எங்க வைக்கிறார்னா உள்ளத்தில் வைக்கிறார். வார்த்தையானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வருகிறார். புது உடன்படிக்கையினுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? Christ in me is the hope of glory. நியாய பிரமாணத்தை உள்ளத்தில் வைத்து நான் வார்த்தையானவர் எனக்குள்ள வந்து வாழ்றார். பழைய உடன்படிக்கையில் கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்தார், அவர்கள் மீது வந்து இறங்கினார் இருக்கு, ஆனா அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணவில்லை. ஆனா இப்போ புதிய உடன்படிக்கையில இயேசு நமக்குள்ள இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இதுதான் புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையை குறித்து இயேசு பேசும்போதே 4 பேர் எந்திச்சு வெளியே போனாங்க. வேதத்தை திருப்பிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம்
54வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு 6வது அதிகாரத்தில் அநேக போதனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே. புது உடன்படிக்கை என்பது நம்மை நிலைத்திருக்க செய்யும். பழைய உடன்படிக்கையில் ஒருவேளை அவங்களால நிலைச்சு நிற்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ புது உடன்படிக்கையை கர்த்தர் உண்டு பண்ணது காரணமே நிலைச்சு நிற்கிறதுக்காக. பழைய உடன்படிக்கையில் நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் எழும்புவான். ஆனால் இங்கே ஆண்டவர் நிலைச்சு நிற்க வைக்கிறார். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், நியாயாதிபதிகளில் ஆவியானவருடைய கிரியை அதிகமாக பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லையும் ஆவியானவருடைய கிரியை அதிகமாக பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நியாயாதிபதிகள்னே சொல்லலாம், நிறைய ஆவியானவருடைய கிரியை பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் பார்க்கலாம். ஆனால் நியாயாதிபதியில் ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்ட அநேகர் விழுந்து போனார்கள். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் விழவில்லை, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். அதுதாங்க பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இயேசு இதெல்லாம் பேசுறாரு. வாசிங்க 66வது வசனம், யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இப்போ இயேசு புது உடன்படிக்கையை குறித்து பேசும்போதே பாதி பேர் எங்கே போயிட்டாங்க? இது என்ன செய்யாது, லைக் படாதுன்னு பின்னாடி போயிட்டாங்க. பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. There is an eternal life in this new covenant. ஒரு நித்திய ஜீவன் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது. அவருடைய இரத்தத்தால் உண்டான இந்த புதிய உடன்படிக்கையில் ஒரு மகத்துவமான மகிமை இருக்கிறது. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அப்பட்டமாக எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில். 2 கொரிந்தியர் கடைசியாக நாம் முடித்து விடலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த புது உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளும் ஆவியோ யார் சொல்றா? ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எழுதுகிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து சீனாய் மலையில 10 கற்பனை கொடுக்கப்படுகிற நாட்கள் வரை நீங்க பார்க்கும்போது அப்பவும் முறுமுறுக்கிற ஜனங்கள் தான், அப்பவும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான். ஆனா ஒருவர் கூட செத்திருக்க மாட்டாங்க. எகிப்துக்கு வெளியே வந்ததிலிருந்து சீனாய் மலை வரை நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவர் கூட செத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ மோசே சீனாய் மலையில் 40 நாள் ஏறிட்டு எழுத்து 10 கட்டளையை வாங்கிட்டு இறங்குறாரு. 3000 பேர் என்ன செய்றாங்க? பட்சிக்கப்படுறாங்க. ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியில நிரம்பி பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹalleluya, ஹalleluya. எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த, நான் சொல்லலைங்க, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம்னு யார் சொல்லலை? ஆஸ்பான் சொல்லலை. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். மரணத்துக்கு ஏதுவான இந்த வசனம்லாம் நமக்கு சில நேரம் என்ன செஞ்சிருது? மறந்துடுது. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசனம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே, ஒளிந்து போகிற நான் சொல்லலை, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஹalleluya. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அதிக மகிமை உள்ள ஊழியத்தை செய்கிறதற்காக, அதிக மகிமை உள்ள காரியத்தை இந்த தேசத்தில் நடப்பிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. ஹalleluya. இது என்ன மகிமை? பழைய உடன்படிக்கையின் மகிமைக்கும் புதிய உடன்படிக்கை மகிமைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மகிமை? இது என்ன மகிமை?
என்ன மகிமை தெரியுமா? பழைய உடன்படிக்கையில் இறங்கின மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மகிமை இறந்துச்சுல்ல, அந்த மகிமை. சாலமோனுடைய தேவாலயத்தில் ஒரு மகிமை இறங்குச்சுல்ல, அந்த மகிமை. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் இருந்துச்சுல்ல, அந்த மகிமை தான் ஒளிந்து போகிற மகிமையா. அது தேவனுடைய மகிமை தான், அது தேவனால் வந்தது தான். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், அது ஒளிந்து போகிற மகிமையா. இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற சிறந்த மகிமை என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். புது உடன்படிக்கையின் மகிமை குமாரனாகிய கிறிஸ்துவில் இருந்த மகிமை. இது ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை கிடையாது, இது தேவாலயத்தில் இறங்கின மகிமை கிடையாது, மோசேயினுடைய முகத்தில் பிரகாசிச்ச மகிமை கிடையாது. இது குமாரனாகிய கிறிஸ்துவில் இருந்த மகிமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. எப்பொழுது இயேசு நமக்குள்ளே வருகிறாரோ, எப்பொழுது இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரோ, அன்றைக்கு இந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசுவை அறிய அறிய, இயேசுவை குறித்து பேச பேச, இயேசுவின் நாமத்தை பறை சாற்ற சாற்ற, இயேசுவுக்கு பிரியமாய் வாழ வாழ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகிமை வெளிப்படும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.